ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் ஜிஹா. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்திருக்கிறனால சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம் சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு எக் பாயில் பண்ணிவிட்டேன். அண்ட் பாப்பாக்குமே ரைஸ் முன்னாடியே வச்சு எடுத்துட்டேன். சைட் டிஷ்க்கு வந்துட்டு எப்போவுமே வந்து சிக்கன் பக்கோடா, சிக்கன் 65 அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சேஞ்சுக்கு சிக்கன் டிக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இதுக்கு முன்னாடி நான் எப்போ சிக்கன் டிக்கா பண்ணாலுமே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ, அந்த நம்பிக்கையில் வந்துட்டு ஓகே இன்றைக்கி வந்து சிக்கன் டிக்கா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நானுமே ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலி இந்த மசாலா, மேரினேஷன் வரைக்குமே எல்லாமே கரெக்டாக போயிட்டுருந்தது. இன்னையோட சொதப்பல் டிஷ் வந்து இந்த சிக்கன் டிக்காவாக தான் இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் சிக்கன் டிக்காவோட ரெசிபியுமே நான் இன்னொரு வீடியோவில் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த மாதிரி ஹியூஜாக பண்ணும்போது பிரியாணி பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஈஸியாகவே முடிஞ்சிடும் ஒரே டிஷ்ஷாக. அண்ட் ஒரு கடாயில் வந்துட்டு கீ, அப்புறமா வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், பே லீஃபு, ஜாதி பத்திரி 2 இருந்தால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோவுமே வந்துட்டு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் போட்டிருப்பேன். அது வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ்க்கான ஒரு அளவாக இருக்கும். அண்ட் இப்போது நான் போடுறது வந்து 1.5 கேஜி ரைஸ், 1.5 கேஜி பாஸ்மதி ரைஸ்க்கான அளவு தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு 7 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி அண்ட் வெங்காயம் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும். ஸோ ஒரு 7 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 7 தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் டிக்கா பண்ணலான்னு சொல்லிட்டு சைடில் ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டேன். இது வந்துட்டு ஒரு 3 பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கணும். ஆக்சுவலி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் நான் போட்டுட்டேன். ஒரு சைட் வந்துட்டு இது வேக வச்சுட்டு இருந்தேன். அண்ட் பிரியாணிக்குமே வந்துட்டு வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சோட்டை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக தக்காளி வெந்து வரும். தக்காளி நல்லா வெந்து வந்து இந்த மாதிரி மேஷ் ஆகிற ஸ்டேஜ் வந்தோன்னா இதில் வந்துட்டு ஒரு கை அளவு கொத்தமல்லி, ஒரு கை அளவு புதினா எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். நான் வந்து புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதோட பிரியாணிக்கு வந்து புதினா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், ஒரு 2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் ஒரு அரை கப் அளவு வந்துட்டு தயிருமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா பிளெண்ட் ஆனது பிறகு நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் சைடில் வந்து டிக்காவுமே ரெடி ஆகிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆல்ரெடி நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெந்துரும்னு சொல்லிட்டு. ஸோ பாயில் பண்ண ஹாட் வாட்டரையும் இதில் வந்து ஊற்றிக்கலாம். இதில் வந்துட்டு லெமனுமே ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணால் போதும். நான் வந்து லெமன் சின்னதாக இருந்தனால ஒரு லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து ஊற வச்ச ரைஸையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு 30 மினிட்ஸ் ரைஸ் ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ், லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸ் தம் போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா சொதப்பல்னு, அது இது தான். சிக்கன் டிக்காக்கு வந்துட்டு அதை க்ரில் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதில் வைக்கும்போது
பீசஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தனால கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன் நான். எடுத்துட்டு என்கிட்ட ஒரு கம்பி மாதிரி இருந்தது, கிரில் கம்பி மாதிரி. ஸோ அதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுலேயும் ட்ரை பண்ணேன். பார்த்தா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் பேன்லேயே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எப்போவுமே நல்லா வர டிக்கா ரெசிபி வந்துட்டு அன்னைக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அண்ட் பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சொதப்பிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.